ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து டீ போட்டு குடிக்க போகிறோம். வாங்க எப்படி குடிக்குதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் குண்ணா வச்சு மேலே கை போட்டு கீழே போட்டால் லைட்டர் வந்துச்சு. அப்படியே அந்த லைட்டர் அடக்க பறக்க ஆன் பண்ணி வச்சுட்டு பால் ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வந்து நாங்கள் வந்து ஆசீர்வாத பால் தான் இது பண்ணுறோம். அப்புறம் நல்லா கேஸ்லாம் ஆன் பண்ணிட்டு நல்லா இருக்குது. அப்புறம் இதுதான் காப்பி தூள், டீ தூள். அப்புறம் இது வந்து சர்க்கரை. நல்லா பொங்கு. ஐயோ, தண்ணி ஊற்றவே வந்துட்டு வாங்க ஊற்றிடலாம். ஊற்றிட்டோம். ஐயோ, அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. பொங்குப்பா சாமி, பொங்குப்பா. பொங்கிட்டானா? இதுக்கு மேலே நம்ம வந்து கீழெல்லாம் ஊற்றிச்சு. இது வேறு. சரி, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம், டீ தூள் போட்டு சர்க்கரை போட்டு எடுத்துன்னு போய் கொடுத்துடலாம். இன்னொரு தடவை பால் பொங்கிட்டு ஸ்லோவில் வச்சாலும் பால் பொங்குது, ஃபாஸ்ட்டில் வச்சாலும் பால் பொங்குது. இப்போ வந்து நம்ம டீ தூள் போட்டுக்கணும். நாங்கள் வந்து 3 டீஸ்பூன் டீ தூள் போட்டுக்கணும். அப்புறம் வந்து அது நல்லா உள் வாங்கிட்ட பேருக்கும் சக்கரை டப்பாவை எடுத்துட்டோம். அது பாருங்கள், முன்னாடி தடவை கொஞ்சம் போடுறாங்க. சக்கரை டப்பாவை எடுத்துக்கிட்டோம். சக்கரை டப்பா நீங்கள் வந்து எவ்வளோ அளவுக்கு போடுறீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ பால் எடுத்துருக்கீங்க குவான்டிட்டி அளவு நீங்கள் ஊற்றிக்கலாம். நாங்கள் 3 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கிட்டோம். பாருங்கள், நல்லா இருக்குது. அப்புறமா நல்லா அதை சுற்றி விட்டு கலக்கி விடணும். கலக்கி விட்டுருக்கு ஸ்லோவில் வைக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வைங்க. அதுக்கப்புறம் பொங்கிட்ட பிறகு ஸ்லோ பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ வந்து இன்னொரு படத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா காப்பி தூள் வைக்க போகிறோங்க. இப்போ வந்து என் கருப்பு காப்பி தான் எங்கள் பெரியப்பா குடிக்கிறதுனால கருப்பு காப்பி வச்சுட்டு சரி வாங்க. இப்போ வந்து டீ தூள் 2 காமிக்கிறப்பார். இந்த வடை வந்து நாங்கள் சூடு பண்ணி பார்க்க போகிறோம். இது 2 வச்சு சாப்பிட காம்படிஷன் பார்த்தீங்களா, டீ தூள். அப்புறமா காப்பி வந்து எல்லாருக்கும் டீ வந்து எல்லாருக்கும் போட்டு கொடுத்தா டீ வந்து பத்தல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கோல்மால் வேலை அங்கே பார்த்துட்டோம். எல்லாருக்கும் கொஞ்சம் வந்து கம்மியாக கொடுக்குறோம், உங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டு அதிகமாக கொடுக்குறோன்னு கம்மியாக கொடுத்துட்டோம். பாருங்கள், நல்லா காப்பி ஊற்றுறாங்க. இப்போ 3 டம்ளர் தான் வந்துச்சு. அப்புறம் ஃபேண்டா வாங்கினாங்க எங்கள் அப்பா. அதுக்கப்புறம் ஃபேண்டாவோ நாங்கள் நல்லா இது அந்த வடை சூடு பண்ணுறது சொல்லலாம். அந்த வடையை இப்போ நம்ம சூடு பண்ணலாம் வாங்க. கேஸ் ஏறிட்டு பாருங்கள், கொஞ்சம் ஆயில் ஊற்றிடணும். அது இது வந்து நாங்கள் கடையில் வாங்கினது தான், வீட்டில் எதுவும் செஞ்சுக்கணும்னு நினச்சிக்காது. இப்போ வந்து இந்த வடையை போட்டுருணும். இப்போ அந்த வடை கூட நாங்கள் வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லான்னு எங்கள் அண்ணன் வந்து புதுசாக காம்பினேஷன் கொடுத்தாங்க. அதனால் மீன் குழம்புலாம் வேணாம், அந்த தோசை கரண்டி மட்டும் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தோசை கரண்டி மட்டும் எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், நல்லா இது எண்ணெயெல்லாம் போட்டு சும்மா செம்மையாக இருக்கும். ஓகே, இப்போ திருப்பி போடலாம். திருப்பி போட்டோம். பாருங்கள், நல்லா இருக்கா? இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டு நல்லா சேர்ஸ் பண்ணி நல்லா குடித்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், செம்ம டேஸ்ட்டு. எங்கள் அண்ணன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? பாருங்கள், நல்லாயிருக்கு. அப்புறம் ஃபேண்டா குடித்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள்.